ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்பையான கர்த்தர் பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் அருமையான இந்த வேளையில் அன்பின் வாழ்த்துக்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இது எங்கள் சபையின் மூலமாய் வருகிற உங்கள் சமாதானத்தின் நேரம். அருமையான பிள்ளைகளே, உங்கள் சமாதானத்தின் நேரம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் அருமையான கர்த்தர் பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படியாக உற்சாகப்படுத்துகிறேன். ஆண்டவர் நல்லவர். உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் என்னோடு கூட என் தொலைபேசி எண்கள் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனை கொடுக்கவும் ஆயத்தத்தோடு கூட இருக்கிறேன். ஸ்தோத்திரம். எங்களோடு கூட ஆராதிக்க உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். எந்த விதமான ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் நீங்கள் போய் பங்கு பெறவில்லை என்று சொன்னால் எங்களோடு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இந்த தேவனுடைய வார்த்தை முடிந்தவுடனே எங்கள் சபையின் ஆராதனை கொடுக்கப்படும். அந்த ஆராதனை நீங்கள் எங்களோடு ஆராதிக்கும்படி உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்து ஆண்டவர் கனம் பண்ண நாம் ஆராதிக்கிற தேவன் போதுமான தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அதிலிருந்து ஸ்தோத்திர குறிப்பிட்ட ஒரு தலைப்பின் கீழ் உங்களோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறேன். பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதிகளின் படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின் படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளையும் கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவனது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடிய காலமாகி 3ஆம் நாள் ஆயிற்று. ஸ்தோத்திரம். 3ஆம் நாள் என்கிற தலைப்பில் இந்த அருமையான இந்த மாலை வேளையில் நம்முடைய கிராஸ் டிவியில் விசேஷமாய் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யூடியூப்ல பார்க்கிற அன்பு பிள்ளைகள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். பிள்ளைகளே ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லாவற்றையும் படைக்கிறார். அதுல ஆண்டவர் 3ஆம் நாள் படைத்த படைப்பு தான் ஆண்டவருக்கு மகிமை. விதை ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பூண்டுகள், கனிகள் ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் அவன் முளைப்பிக்க கடவுள் தேவன் எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டு ஸ்தோத்திரம் கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தர் வேதத்தை நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் என்று நிறைய காரியங்கள் பைபிள்ல வருது. நாமும் அநேகர் தெரிந்திருக்கலாம், தெரியாம இருக்கலாம். ஆண்டவர் 3ஆம் நாள் படைத்த ஆண்டவர் படைத்து எல்லாமே நல்லது என்று தேவன் கண்டார் என்று பார்க்கிறோம். ஆகாய விரிவை உண்டு பண்ணினார், வெளிச்சத்தை உண்டு பண்ணினார், விண்மீன்களை உண்டு பண்ணினார், பெரிய சுடர்களை, சந்திர சூரிய நட்சத்திரங்களை ஆண்டவர் உண்டு பண்ணினார். எல்லாவற்றையும் உண்டு பண்ணி ஆண்டவர் சொன்ன வார்த்தை நல்லது. அருமையான பிள்ளைகளே, தேவன் படைத்த எல்லா படைப்பும் ஆசீர்வாதமான ஒன்று, நன்மையான ஒன்று. தேவன் தான் படைத்தார். ஆண்டவர் மனிதனையும் படைத்து அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டு கொள்ளுங்கள் என்றும் ஆண்டவர் செய்தார். இது நல்லது என்று தேவன் கண்டார். இதுல முதல் காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் நல்லது என்று கண்ட எல்லாவற்றும் நல்லது என்று கண்டாலும் கர்த்தருக்கு மகிமை நலமில்லாதது என்று சொல்லி நிறைய காரியம் இருக்கு. அதை நான் போது நான் பேசல. நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், நன்மையானதை பிடித்துக் கொள்ளுங்கள், தீமையானது விட்டு விலகுங்கள், பொல்லங்காய் தோன்ற எல்லாவற்றையும் விலகுங்கள் என்றுதான் நம்முடைய வேத நமக்கு ஸ்தோத்திரம் சாட்சியாய் வேத வசனம் நமக்கு கூறுகிறது. எது நல்லதோ தேவன் பார்வைக்கு படைத்தது எல்லாமே நல்லது. எது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமோ அதை விடும் பொழுது நிச்சயமாய் தேவனை கர்த்தருடைய ஆளுகையும் ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் படைத்து மனிதனை படைத்து ஆண்டு கொள்ளுங்கள் ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, நல்லது என்பதற்கு பின்பாக அதற்கு பின்பாக மனிதனையும் படைத்து ஆண்டு எல்லாம் நல்லதுன்னு சொன்ன எல்லாவற்றையுமே ஆண்டு கொள்ளுப்பா. அருமையான பிள்ளைகளே, நீங்களும் நானும் அதிகாரம் உள்ளவர்கள், ஆள பிறந்தவர்கள், ஆசீர்வதிக்க பாத்திரம் உள்ளவர்கள். நாமும் நல்லவற்றை ஆண்டவர் பார்வைக்கு, ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் சிந்தனைக்கு, ஆண்டவருக்கு காரியத்தில் நம்ம பிரியமாய் நல்ல காரியங்களை செய்யவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்துட வேண்டாம். ஆண்டவர் சொன்ன சில காரியத்தை நான் சொல்லுகிறேன். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன என்று கிட்ட வந்து பார்ப்பேன் என்கிற ஒரு அற்புத காட்சியை பார்க்கிறான். கர்த்தர் இங்க மோசேவை தேவன் அழைக்கிறார்.
அழைக்கும் போது 5ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 5ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்கள், எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார், நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் பண்ணி, முதல் 3ஆம் நாள் நல்லது என்று தேவன் கண்டார். ஸ்தோத்திரம். அதனுடைய காரியம் என்ன? நீங்களும் நானும் ஆண்டவருடைய பார்வைக்கு நலமானதை செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுகிறோம். 2வது 3வது நாள், ஸ்தோத்திரம், நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி 3 நாள் பிரயாணம் பண்ணி, ஸ்தோத்திரம், ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனையை காட்டுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு, கானானின் ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு ஆண்டவர் நல்லவர். 3 நாள் ஆகும் சொல்லுங்க. தேவன் நாங்க வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணி போய் 3 நாள் எங்கள் தேவன் ஆராதிக்க வேண்டும். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் 3 நாள் அல்ல, பல நாட்கள் ஆண்டவர் வனாந்தரத்திலேயே சுத்த வைத்தார். நம்ம நல்லா தெரியும், ஆண்டவர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஏன் 3 நாள் தான் பிரயாண தூரம்? கானானின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, கானானுக்குள்ள போவதற்கு, கானானின் நன்மைகளை சுதந்தரிப்பதற்கு 3 நாள் எங்கள் தேவனை நாங்கள் பிரயாணத்தில் போய் 3 நாள் தேவன் ஆராதிக்கணும். ஆனால் இந்த தேவ ஜனங்களுக்குள்ள வந்த ஒரு கீழ்ப்படியாமை, ஜனங்களுக்குள்ள வந்த ஒரு முரட்டாட்ட குணம், இந்த ஜனங்களுக்குள்ள வந்ததான பெருமை, இச்சை, ஸ்தோத்திரம், விக்கிரக ஆராதனை, ஆண்டவர் ஆராதிக்க முடியாத தன்மை வந்ததுனால ஆண்டவர் அலைய வச்சிட்டார். பிள்ளைகளை 2வது 3வது நாள் காட்டுகிற 2வது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், பிரியமில்லாத காரியங்கள், தவறான காரியங்களை என்னை விட்டு நான் அப்புறப்படுத்தி விட வேண்டும். என் தேவனை என் முழு இருதயத்தோடும் என் முழு மனதோடு ஆராதிக்க வேண்டும். அதான் ஸ்தோத்திரம், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தரத்தில் உங்கள் முழு பலத்தோடும், உங்கள் முழு இருதயத்தோடும், உங்கள் முழு ஆத்துமாவோடு அன்பு கூறுவாயாக, உன்னிடத்து அன்பு கூறுவது போல பிறனிடத்து அன்பு கூறுவாயாக. ஸ்தோத்திரம். இந்த 3வது நாள் எதை காட்டுகிறது? தேவன் அதிகமான நேசிக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. இந்த ஜனங்கள் ஆண்டவரை நேசிக்காம தங்கள் மன விருப்பப்பட்ட சில காரியத்தை அவங்க நிறைவேற்றதுனால, அவன் 3 நாள்ல கானான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டிய ஜனங்கள் பல நாட்கள், ஸ்தோத்திரம், அந்த வனாந்திரத்தில் ஏறக்குறைய 60ற்கு மேற்பட்ட இடத்திலே ஆண்டு சுத்த வச்சிட்டார். யோசித்து பாருங்க. இன்னைக்கும் நீங்கள் நான் ஆசீர்வாதமா இருக்கணும். ஆனால் சிலருக்கு சுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸ்தோத்திரம். கடன் மாற மாட்டேங்குது, வியாதி மாற மாட்டேங்குது, நெருக்கம் மாற மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. ஸ்தோத்திரம். நம்ம அவங்கள குறை சொல்றோம், இவங்களை குறை சொல்றோம். இல்ல பிள்ளைகளே, நம்மை நாமே நிதானித்தறிந்தால், ஸ்தோத்திரம், கர்த்தரை பந்தியில் எடுக்கும் போதெல்லாம் ஊழியக்காரங்க சொல்லுகிற ஒரு தெய்வீக வார்த்தை, நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் திருக்கப்படும். நம்மையே நிதானித்து பாருங்க. ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தில் குறைவா வச்சிருக்கிறார்? என் வாழ்க்கையில ஏன் இந்த கஷ்டமான சூழ்நிலை வந்து விடுகிறது? நான் கர்த்தருக்கு பிரியமான இருக்கிறேனா? இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமான ஜனங்கள் தான். ஆண்டவருக்கு மகிமை, தேவன் அழைக்கப்பட்ட ஜனங்கள் தான். என்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், என்னைக்கு பொல்லாத காரியம் வந்துச்சோ சுத்த வச்சிட்டார். ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ரொம்ப தூரம் ஆக்கிட்டார். பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், நீங்களும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொன்னேன். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். 2வது 3வது நாள் இதை காட்டுகிறது. நான் தேவனை ஆராதிக்கிறது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், தேவன் மேல ரொம்ப அன்பு வைத்து அவரை பின்பற்ற வேண்டும் என்பதை காட்டுகிறது. ஸ்தோத்திரம். யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம், முதல் வசனத்தை வாசிக்கிறேன். 3ஆம் நாளிலே கலிலியாவில் உள்ள கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கிருந்தாள். 11வது வசனத்தை பாருங்க. இவ்விதமா இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலியாவில் உள்ள கானா ஊரில் செய்து தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். ஸ்தோத்திரம். முதல் 3வது நாள் தேவன் நல்லது, நலமானதை நான் செய்ய வேண்டும் என்பதை காட்டுகிறது என்று சொன்னேன். 2வது சொன்ன 3வது நாள் என் தேவன் மேல அன்புள்ளவனாயிருந்து அவர் ஆராதித்து தேவநாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நான் சொன்னேன். அருமையான 3வது நாள் என் ஆண்டவர் குறைகளை மாற்ற உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். இங்க ஒரு குறை வருகிறது. நம்ம எல்லாருக்கும் கானா ஒரு கல்யாண வீட்டை குறித்து எல்லாருக்கும் தெரியும். இங்க ஒரு சின்ன குறை வருகிறதை பார்க்கிறோம். அங்க இயேசுவின் தாயும் இயேசுவும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். பிள்ளைகளை, இயேசு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த
அந்த இடத்துல தெய்வீக ஆசீர்வாதம் நிச்சயமாய் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அதான் வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறேன். எப்பவும் சொல்லுவேன், காலை எழுந்தவன் ஆண்டவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க. ஒரு சின்ன வேலை செய்யறதுக்கு முன்னால ஆண்டவர்கிட்ட சொல்லிருங்க. பிரயாணப்படும் போது ஆண்டவர்கிட்ட சொல்லி ஆண்டவரை கூப்பிடுங்க. பிரயாணத்தில் ஆண்டவரை கூப்பிடுங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கட்டும். ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியமோ ஆண்டவர்கிட்ட சொல்லாமல் எதையுமே செய்யாதிருங்கள். அன்பு பிள்ளைகளே, இயேசு எங்க இருந்தாலும் அங்க குறைவுகள் நிவர்த்தியாவது உண்மைதானே? பைபிள பாருங்க, எங்கெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னம் வந்துச்சோ அங்கெல்லாம் எல்லாருடைய குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாக்கினார். இந்த மூன்றாவது நாள் காட்டுகிற காரியம், என் குறைவு நிச்சயமா நிறைவு. ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் பாஸ்டர், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ஆலயத்துக்கு போறேன், நான் குறைவோடு தான் இருக்கிறேன். மகளே மகனே, காத்துருங்க. ஆண்டவர் சமூகத்தில் காத்துருங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபத்தில் காத்துருங்க. ஆலயத்தில் காத்துருங்க. வேத வசனத்தில் காத்துருங்க. ஊழியம் செய்து தேவ சமூகத்தில் காத்துருங்க. நீ காத்திருத்தல் ஒரு நாள் வீண் போவது இல்லை. அந்த குறைவு நிவர்த்தி ஆக்கும். ஆண்டவருக்கு அற்புதம் செய்வது அவன் அற்பமான காரியம், சாதாரண காரியம். பிள்ளைகள், இன்னொரு மூணாவது நாளை நான் சுட்டி காட்டுகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்துடைய இன்னொரு மூன்றாவது நாள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சுட்டி காட்டுகிறேன். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, பொழுது விடுது 3ஆம் மணி வேலையாய் இருக்கிறதே. இந்த மூன்றாவது நாள் இதை காட்டுகிறது. நான் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆவியில பலன் கொள்ள வேண்டும் என்பதை காட்டுகிறது. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபொழுது அவர் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் கூடி வந்தார்கள். பிள்ளைகளே, ஒரு இடத்தில் கூடி வந்து ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தார்கள். அங்கே அவர் மேல பரிசுத்த ஆவி வல்லமையோடு இறங்கி வந்தார். வரங்கள் வந்து அமர்ந்தது, வல்லமை கிடைத்தது, தைரியம் கிடைத்தது, பலன் கிடைத்தது. ஸ்தோத்திரம். இதுல சொல்றேன், தேவ சமூகத்துல நம்ம அமர்ந்து இருந்தாலே போதும், நமக்கு தேவையான ஞானம், கிருபை, பலன், அபிஷேகம், வரங்கள், வல்லமை எல்லாவற்றையும் தேவன் தருகிறார். இன்னைக்கு பலர் நம்மில் பலர் ஸ்தோத்திரம் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுகிறோம். நல்லது, நம்ம ஜெபம் பண்றோமா? ஜெபத்துடைய 2 ஆசீர்வாதத்தை நான் சொல்றேன். ஜெபிக்கிறவனுக்கு 2 ஆசீர்வாதம். ஒன்று, ஜெபிக்கிறவனையும் ஆமென் ஆசீர்வதிக்கும். நான் ஜெபிக்கிறேனா அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். எனக்காக ஜெபம் என்னை ஆசீர்வதிக்கிறார். 2வது, நான் எதற்காக ஜெபிக்கிறேனோ அதற்கு நிச்சயமாக என் ஆண்டவர் பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த மூன்றாவது நாள் எதை காட்டுகிறது? தேவ சமூகத்தில் ஒரு இடத்தில் ஒருமனப்பட்டு நான் கூடி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஜெபத்தில் அமர்ந்திருக்கும் போது என் மேல கர்த்தருடைய வல்லமை, என் மேல வரங்கள், ஆண்டவருடைய கிருபைகள், ஆண்டவருடைய ஞானம் எல்லாமே என் மேல கிடைக்கிறது என்பதை இந்த வசனம் எனக்கு சுட்டி காட்டுகிறது. யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்பட உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆமென். 4 முதல் நாட்கள் என்று சொன்னேன். முதல் நாள் ஸ்தோத்திரம் நல்லது என்று கண்டான். நலமானதை, ஆண்டவருக்கு நலமானதை மாத்திரம் செய்ய அர்ப்பணியுங்கள் என்று சொன்னேன். 2வது ஆமென் 3வது நாள் கர்த்தரை அன்பு செலுத்தியவராரா முழு இருதயத்தோடு அன்பு செலுத்தி நான் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது என்பதை சொன்னேன். மூன்றாவது நாள் நான் ஆண்டவரோடு இருப்பேன்னா என் குறைவுகள் நிச்சயமாய் மாறும் என்பதை காட்டுகிறது. 4வது நாள் தேவ சமூகத்தில் நான் காத்திருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. பிள்ளைகளே, நான் எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேனோ அந்த அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம், ஆரம்பத்திலே சொன்ன பார்த்தீங்களா, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய ஆளுகை. அப்பா, இந்த 4 காரியத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா? வியாதியோடு இருப்பீங்கன்னா வியாதிப்பட்ட இடத்துல கையை வச்சுக்கோங்க. ஸ்தோத்திரம். தேவையோடு இருப்பீங்கன்னா தேவையை ஆண்டு சந்திப்பார். ஆண்டவரே, இந்த 3வது நாள் காட்டுகிற இந்த 4 காரியத்தையும் நான் நிறைவேற்ற அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணித்து விடுவோம். அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நல்ல வேலைக்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஓ மகிமை 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 அப்பா. ஸ்தோத்திரம். 4 விதமான ஆண்டவரே சம்பவத்தில் வருகிற 3வது நாளை குறித்து ஆண்டவரே ஆமென் ஸ்தோத்திரம் பிரசங்கிக்க அருமையான பிள்ளையோடு பேச கிருபை தந்தீங்கப்பா. அதை அடிமை நானும் அருமை பிள்ளைகளுக்கு கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை கடைபிடிக்க உதவி செய்யுங்க. நலமானதை ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தருக்காக நலமானதை செய்ய ஆண்டவரே கர்த்தரை முழுபலத்தோடு ஆராதிக்க எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும் என்கிற நம்பிக்கையோடு கூட இருக்க தேவ சமூகத்தில் காத்திருக்க எங்களை கர்த்தர் பலப்படுத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
வியாதியோடு இருக்கிற பிள்ளையுடைய வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். தரித்திரம் நீங்கட்டும். எந்தெந்த இடத்துல வியாதியோ அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஆண்டவரே பலவீனங்கள் நீங்கி போவதாக என்று சொல்லுகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு தொடுங்கப்பா, தேவைக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் கர்த்தர் நீர் அற்புதமாய் அதிசயமாய் நீங்க சந்திக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.